அது ஹரிச்சந்திரன் எப்படி பாடுவாரு? மயானம் காக்க போய் பாடுவாரு. என்று கேட்டான் காவல்காரா, இந்த திறனான் அயோத்தி மன்னன் திகழடி காண வேண்டி வேறது ஒன்றுமில்லை, வெறுத்தனை கோபிக்காதே, வெறுத்தனை கோபிக்காதே. இப்போது எழுந்து நீ எங்கு எழுதி சென்று துரிதமாய் வந்து ஏறுகிறேன், சென்று துரிதமாய் வந்து ஏறுகிறேன், சென்று துரிதமாய் வந்து ஏறுகிறேன். காட்டுக்கு பூனையந்தன் கண்மணி வரவுங்கானே. இது யார் பாடுறது? ஹரிச்சந்திர மனைவி பாடுவாங்க, சந்திரமதி பாடுவாங்க. காட்டுக்கு பூனையந்தன் கண்மணி வரவுங்கானே, காட்டுக்கு பூனையந்தன் கண்மணி வரவுங்கானே. வீட்டுக்கு வருவோம் என்றால் வீட்டுக்கு கிட வழியுங்கானே. நான் பெற்ற செல்வமே அப்பா சலாத்து பிள்ளைகளை, என்னுடைய மகன் வந்தானே எங்கே அப்பா அப்படின்னு சொல்லி சந்திரமதி கேட்கும்போது அவனுக்கு புத்து மேலே ஒரு தெப்பை இருந்தது, அதை கொய்ய போகிறோம்னு போனான். வேண்டாம்டா வாடான்னு சொன்னான். 3 கை சலத்தை அள்ளி குளித்து விட்டு, சலம்னா தண்ணி, அள்ளி குளிச்சு விட்டு போய் தெப்பையை கொய்யான். பாம்பு கடிச்சதால மகன் செத்துவே மடிந்து விட்டான். எப்பா என்னுடைய மகனை எங்கேயப்பா போட்டுருக்க? ஒரு ஆலமரம் இருக்குன்றதம்மா, அந்த ஆலமரத்தடியில் ஆலமரத்தடியில் நான் வந்து கள்ளி கத்தாலே வெட்டி மூடி வச்சிருக்கிறேன். உன்னுடைய மகனை போய்ப்பார். என்ன மகனை புதப்பியோ இல்லை எரிப்பியோ இல்லை என்ன பண்ணுவியோ தெரியாது. நான் பெற்ற செல்வமே நான் பெற்ற செல்வமே அள்ளுபகலும் இந்த அவசியம் நான் விடுத்து சொல்லும் வார்த்தைகளுமா. ஹரிச்சந்திரன் வந்துடுறான். போய் பிள்ளைய தூக்கி மயானத்தை கொண்டு போய் எரிச்சு என்ன எல்லாத்தையும் முடிப்பார். இன்னும் சொச்சா இருக்குது, மறந்துட்டேன் பாட்டுகளை. முடிஞ்சிருச்சு. கட் பண்ண